மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். நம்ம ஏற்கனவே 6 அத்தியாயம் பார்த்து முடித்தாச்சு. இந்த பகவத்கீதையை 3ஆக பிரித்து பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். முதல் 6 அத்தியாயம் ஒரு விஷயம், 2வது 6 அத்தியாயம் ஒரு டாபிக், 3வது 6 அத்தியாயம் ஒரு டாபிக். இந்த முதல் 6 அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள பிரதானமான கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, 1லிருந்து 6 வரைக்கும் ஜீவ தத்துவம் விளக்கப்பட்டது. ஆத்மா அனாத்மா, நம்மளுடைய சொரூபத்தை பற்றி சொன்னார், தன்னை பற்றி சொன்னார். பிறகு சுயமுயற்சியினுடைய முக்கியத்துவம், நாம் எல்லா சாதனைகளுக்கும் சுயமுயற்சி வேணுங்கிற கருத்து சொல்லப்பட்டது. அந்த சுயமுயற்சியில் செய்ய வேண்டிய முக்கியமான சாதனை என்னென்னா கர்மயோகம். இந்த 3 கருத்துக்களும் பிரதானமாக வந்துச்சு. மிச்சம் எல்லாம் நிறைய விஷயம் வந்தாலும் கூட முதல் 6 அத்தியாயத்தில் பார்த்த 3 விஷயம். 2வது 6 அத்தியாயத்தில் நம்மளை பற்றிய கருத்து வந்த பிறகு கடவுளை பற்றிய கருத்து வருது. முதல்ல ஆத்ம தத்துவம், பிறகு கடவுள் தத்துவம். பிறகு சுயமுயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, கடவுள் அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக கடவுள் அனுகிரகத்தை பற்றி சொல்லுது. அங்கே சுயமுயற்சிக்கு கர்மயோகம் பண்ணணும், இங்கே கடவுள் அனுகிரகம் பக்தி யோகம் தேவை, அதுக்காக பக்தி யோகத்தை சொல்லுது. அப்போ 7லிருந்து 12 வரைக்கும் கடவுள் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வரன்னு நம்ம அந்த வேதாந்தத்தில் சொல்லுவோம். சிவன்கிற அர்த்தம் கிடையாது, கடவுள். எல்லாத்துக்கும் முதல் கடவுளாக இருக்கக்கூடியதுக்கு பேர் ஈஸ்வரன். ஈஸ்வரன் தலைவன் அர்த்தம். ஏன்னா நானே ஈஸ்வரனாக இருக்கிறேன் பார், சிவனாக இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, கடவுளாக இருக்கிறேங்கிறது அர்த்தம். சிவனும் அதுதான், விஷ்ணுவும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஈஸ்வர தத்துவம்னு சொல்லுவோம். வேதாந்தத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா சில வார்த்தைகளுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சம்சாரம் சொன்னோன்னா மனைவிங்கிற அர்த்தம் கிடையாது. சம்சாரம்னா பிறவி சுழலில் உழல்வதுன்னு அர்த்தம். இங்கே சம்சாரம் ஒரு வார்த்தை வரும் அடிக்குறுக்கா. அப்போ 2வது 6 அத்தியாயம் 7லிருந்து 12 வரைக்கும் கடவுள் தத்துவம் முக்கியமாக வருது. பிறகு கடவுளினுடைய அனுகிரகமும், கடவுள் அனுகிரகத்தை பெறுவதற்கு பக்தி யோகம் வருகின்றது. 3வது 6 அத்தியாயத்தில் நம்ம ஜீவன் நம்மளை பற்றி பார்த்தோம், கடவுளை பற்றி பார்த்தோம். 2க்கும் உள்ள ஐக்கியம், ஒற்றுமை என்ன, இந்த ஐக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞான யோகம் வேணும். ஞான யோகத்துக்கு நல்ல பண்புகள் வேணும். அதனால் கடைசி 6 அத்தியாயத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், நம்மளையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்துகிற விஷயம், அதற்கு ஞான யோக விஷயம், நல்ல பண்புகளை பற்றி நிறைய சொல்லியிருக்கு கடைசி 6 அத்தியாயத்தில். முதல் 6 அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், நம்ம ஜீவ தத்துவமெல்லாம் பார்த்தோம். ஆத்ம தத்துவம், அனாத்ம தத்துவம். அது முக்கியமாக 2வது அத்தியாயத்தில் வந்துச்சு, பிறகு 4வது அத்தியாயத்துலேயும் வந்துச்சு அதிகமாக. பிறகு 5வது அத்தியாயத்தில் கொஞ்சம் சொன்னார், எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வர்றார். 6வது அத்தியாயத்தில் தியானத்துலேயும் கூட தத்துவத்தை தியானம் பண்ணுறது அதிகமாக சொன்னார். 3வது அத்தியாயத்தில் கர்மயோகம், அதாவது கர்மயோக தடை என்னன்னு சொல்லும்போது கோபம் ஆசைன்னு சொல்லி நீக்குவதற்கு உபாயம் சொல்லும்போது தத்துவத்தை நினச்சா நீக்க முடியும்லாம் சொன்னார். இப்படி ஆத்ம தத்துவம் கலந்து எல்லா இடத்துலையும் வந்தது. பிறகு புருஷார்த்தம், அங்கே எல்லாம் விதிப்படி தான் நடக்குங்கிற கருத்து சொல்லலை. நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். மனித பிறவியில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் அவன் செயலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் நம்ம முயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதாந்தத்துலலாம் சுயமுயற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அப்படின்னு நம்ம மாடு பேசாமல் இருக்கலாமே, அவரே சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுருவாரே கடவுளை. நாமே முயற்சி பண்ணணும். முயற்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. அதிலெல்லாம் சொன்னார், உன்னை உன்னாலேயே உயர்த்தி கொள்ள வேண்டும்லாம் சொன்னார். பிறகு கர்மயோகம், மனப்பக்குவத்திற்கு அல்லது நாம் செயல்படும் பொழுது எந்த செயலை செஞ்சாலும் அதை யோகமாக செய்ய வேண்டும், கர்மயோகத்தை சொன்னார். இது 3 டாபிக் முதல் 6 அத்தியாயத்தில் நான் யார், ஆத்மா அனாத்மா 2 சேர்த்த தத்துவம். ஒன்று அழியாத தத்துவம், இன்னொன்று அழியக்கூடிய தத்துவம். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், சுயமுயற்சியோடு எல்லா சாதனைகளையும் பண்ண வேண்டும். செயல்படுவது எப்படி செயல்படுவது, கர்மயோகமாக செயல்பட வேண்டும். இந்த பிரதானமாக 3 கருத்து 6 அத்தியாயத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 2வது 6 அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம். கடவுள்தான் இந்த உலகமாக எல்லாமாக இருக்கிறார்.
அப்படிங்கிற தத்துவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மொத்தம் 3 விஷயந்தான் இருக்குது. இந்த உலக பிரபஞ்சம் பூரா பார்த்து நான் ஒரு ஆள் இருக்கேன், தெரியும் எல்லாத்துக்கும் நம்ம இருக்கோம். நம்மளுக்கு அந்நியமாக இந்த உலகம் பிரபஞ்சம் அண்ட சராசரம் அனைத்தும் இருக்குது. 2வது இந்த ட்ரெஸ்ஸிலேருந்து எடுத்துக்கிட்டால் வெளியே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் 2வது உலகம் பிரபஞ்சம் அனைத்தும். 3வது இதெல்லாம் படைத்த நம்மளையும் உலகத்தையும் படைத்த கடவுள் இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நம்ம நேராக பார்த்தோமோ இல்லையோ, ஆனால் அதை நம்புகிறோம். 3வது ஒரு இந்த 3 விஷயந்தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இருக்குது. இந்த 3ல் கடவுள் இவையெல்லாம் படைத்தவர் அப்படிங்கிற கடவுள் தத்துவத்தை இங்கே சொல்லுது. சொல்லும் பொழுதே இந்த உலகத்தை எப்படி படைத்தார், உலகத்தில் எப்படி இருக்கார் அப்படிங்கிற தத்துவம் வந்துடும். ஜீவ தத்துவம் நம்ம பார்த்துட்டோம் முதல்ல ஒரு அத்தியாயத்தில். அதனால் இங்கே கடவுள் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவம், இந்த உலகம் எல்லாம் இதை பற்றிய விஷயமெல்லாம் இந்த 6 அத்தியாயத்தில் வருது. 7லேருந்து 12க்குள்ளே வருது. என்னதான் சுயமுயற்சி பண்ணாலும் கூட அங்கே சில நேரம் ஃபெயிலியர் ஆயிடுவோம். அப்போ கடவுளுடைய அனுகிரகத்தை வேண்ட வேண்டி இருக்குது. கர்வம் வரும் சுயமுயற்சியில் மட்டும் இருந்தால். கடவுளுடைய அனுகிரகத்தோடு சுயமுயற்சி செஞ்சால் அந்த கர்வம் வராது. அது மட்டும் இல்லை, நம்மளால் செய்ய முடியாத நடக்க முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. சில நேரம் அபூர்வமாக கடவுள் பண்ணி காமிக்கிறார், அதெல்லாம் நடத்தி காமிக்கிறார். அது அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் முடியும்னு சொல்லி கடவுள் அனுகிரகத்தை பற்றி இந்த 2வது 6 அத்தியாயத்தில் சொல்லுது, 7லேருந்து 12 வரைக்கும். பிறகு கடவுள் அனுகிரகத்தை பெறுவதற்கு என்ன சாதனை பண்ணணும்னா பக்தி பண்ணணும். அந்த பக்தியை பற்றி விரிவாக இந்த 7லேருந்து 12 வரைக்கும் சொல்லுது. அப்போ இங்கே என்ன, கடவுள் தத்துவம் அதாவது ஈஸ்வர தத்துவம், 2வது கடவுள் அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம், 3வது பக்தி யோகம். இந்த 3ம் 7லேருந்து 12க்குள்ளே வருது. பிறகு 13லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பக்தி யோகத்தில் இங்கே என்ன சொல்வார்னா, பக்தி யோகத்தில் பக்தனை பற்றியெல்லாம் நிறைய சொல்வார். எல்லாம் அதெல்லாம் வந்துடுறீங்க. கடைசி 6 அத்தியாயத்தில் நல்ல குணங்களை சொல்லுது. முதல் அத்தியாயத்தில் ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவத்தை சொல்லிவிட்டு கடைசி 6ல் அந்த ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவத்துக்குள்ள ஐக்கியம், 2க்கு என்ன வேறுபாடு என்ன ஒற்றுமை ஐக்கியப்படுத்தக்கூடியதை சொல்லுது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞான யோகம் வேணும்னு சொல்லி ஞான யோகத்தை சொல்லுது. ஞான யோகத்திற்கு தகுதி எது கெட்ட குணம் எது நல்ல குணம்லாம் பிரித்து கெட்ட குணத்தை நீக்கி நல்ல குணத்தை கொண்டு வரோம்னு சொல்லி குணங்களை பற்றி நிறையா சொல்லுது. நற்குணங்கள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஞான யோகம். இது கடைசி 13லேருந்து 18 6 அத்தியாயம். இப்போ நாம் இடையில் வந்துட்டோம். முதல் 6 முடித்து 7லேருந்து 12க்குள்ளே வர்றோம். இந்த அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இந்த அத்தியாயத்தோட தலைப்பு என்ன, ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞானம் விஞ்ஞானங்கிறது பல அர்த்தம் இருக்குது. ஞானம்னா பொதுவாக அறிவுன்னு அர்த்தம், விஞ்ஞானம்னா விசேஷமான அறிவுன்னு அர்த்தம். அறிவு விசேஷமான அறிவு இப்படி சொல்கிறது. ஞானம்னா பொதுவாக காது வழியாக ஒரு செய்தியை கேட்டு ஒரு அறிவை பெற்று அதுக்கு பேர் ஞானம்னு பேர். அதை அனுபவத்தோடு அறிந்தால் விஞ்ஞானம்னு பேர். காது வழியாக ஒரு செய்தியை கேட்குறோம், ஒரு அறிவு வருது, அது விஞ்ஞானம். அதை நம்ம அனுபவபூர்வமாக அறிந்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேர் விஞ்ஞானம்னு ஒரு பேர் இருக்குது. பிறகு இன்னொரு அர்த்தம் ஞானத்துக்கு என்ன அர்த்தம்னா சகுன பிரம்ம அறிவு ஞானம். இப்போ கடவுளை உருவத்தோடு வழிபடுறோம், கடவுள் உருவமாக அவர் என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்காருன்னு பார்த்து அந்த அறிவை தெரிஞ்சுக்கிட்டால் அது சகுன அறிவுக்கு பேர் ஞானம். கடவுள் இந்த உருவத்துக்கு அப்பாற்பட்டு நிர்குணமாக இதற்கு ஆதாரமாக இருக்கிறாருங்கிற அறிவை பெற்று அது விஞ்ஞானம்னு பேர். புரியுதா? 2-3 அர்த்தம் சொல்லிட்டு, ஞானம்னா காது வழியாக கேட்டு பெறுகிற அறிவு, பிறகு விஞ்ஞானம்னா அனுபவத்தோடு கூடிய அறிவு. ஞானம் சொன்னால் சகுன பிரம்மன் உருவக் கடவுளை பற்றிய அறிவு, விஞ்ஞானம்னா நிர்குண கடவுளை பற்றிய அறிவு. இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சொரூபமாக இருக்கக்கூடிய குணங்களற்ற உருவமற்ற ஒரு தத்துவம், அதை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு பேர் விஞ்ஞானம்னு பேர். பிறகு இன்னொரு சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறார் என்ற அறிவு ஞானம். அந்த கடவுளே எல்லாமாகவும் நானாகவும் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது விஞ்ஞானம். புரியுதா? கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிற அறிவு ஞானம். அந்த கடவுளே எல்லாமாகவும் இருக்கிறார் நானாகவும் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் விஞ்ஞானம். சங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஞானம்னா சாஸ்திரத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது.
சும்மா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டா ஞானம். பிறகு விஞ்ஞானம்னா சாஸ்திரத்தில் சொல்வது நமது அனுபவத்திற்கு முரண்படாமல் இருக்கிறது, அது அனுபவமாகவே இருக்கிறது என்று புரிந்து கொண்டால் விஞ்ஞானம். பிரம்மன் இருக்குன்னு சொல்லுது, நீ அழியாதவன்னு சொல்லுது. எங்கே நான் அழிஞ்சிக்கிட்டு தானே இருக்கேன், உடம்பெல்லாம் மாறாதவன்கிறது மாறிக்கிட்டே இருக்கேன், மனமும் மாறுது, உடம்பும் மாறுது. அப்போ சாஸ்திரத்துக்கு முரண்பாடாக தெரியுது. முதல்ல ஏதோ சொல்லுது, உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஞானம். பிறகு தத்துவ ரீதியாக புரிஞ்சு, இல்லை இதுக்கு ஆதாரமாக ஒரு தத்துவம் நான் இருக்கேன், அது மாறாதது அழியாததுன்னு புரிஞ்சுக்கிட்டால் அது விஞ்ஞானம்னு பேர். இது சங்கரர் சொல்கிற அர்த்தம். ஞானம்ங்கிறது அறிவு, விஞ்ஞானம்ங்கிறது விசேஷமான அறிவு. இங்கே இருந்துக்கிட்டு பூமாதேவியை தேடி நம்ம நடந்து ஒருத்தன் யாத்திரை போகிறான், ஒருத்தன் இடையில பார்க்குறான், எங்கே போகிற, பூமாதேவியை தரிசனம் பண்ண போகிறேங்கிறான். அப்போ ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா விசேஷமான அறிவு. பூமாதேவியை தேட போகிறோன்னு போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், நீ பூமாதேவியில் தான்ப்பா இருக்கேங்கிறான். இது விசேஷமான அறிவு. இது தலைப்பை பற்றிய விளக்கம், ஞான விஞ்ஞான யோகம். இந்த அத்தியாயத்தில் என்ன கருத்து வருதுன்னு சொன்னால், முதல்ல ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம், கடவுளுடைய ஸ்வரூபம், கடவுள் தத்துவம், அது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. பிறகு சம்சார காரணம், அதாவது துக்க காரணம், நாம் இந்த சம்சார கடலில் உழல்வதற்கான மூல காரணம் என்னங்கிற கருத்தை சொல்கிறார். மூணாவது, இந்த துக்கத்தை, இந்த சம்சார கடலிலிருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிறதுக்கான உபாயத்தை சொல்கிறார். அந்த உபாயத்தை சொல்லும் பொழுது அது பக்தி தான் உபாயம்னு சொல்லி பக்தியை 5ஆக பிரித்து சொல்கிறார். இங்கே சரணாகதி தத்துவம் ஒன்று சொல்கிறாரு, பக்தி இல்லாவிட்டால் என்ன நிலை ஏற்படும் சொல்கிறாரு. பிறகு பக்தர்களை 4ஆக பிரித்து 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க, அவங்க 4 விதத்தில் பக்தர்கள் இருக்கிறாங்க, 4ஆக பிரிக்கிறார் பக்தர்களை. அந்த 4ஆக பிரித்த பக்தர்களை 2ஆக பிரித்து அதில் சகாம பக்தி, நிஷ்காம பக்தின்னு 2 பக்தியாக சொல்கிறாரு. பிறகு பக்தியினுடைய படிகளை சொல்கிறார். இப்படி பக்தியை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிறார். இந்த பக்தியை பற்றி 12வது அத்தியாயமே பக்தி யோகம். இந்த 2வது 6 அத்தியாயத்தில் கடைசி அத்தியாயத்துக்கு பேர் பக்தி யோகம். அதில் இன்னும் விரிவாக நம்ம பார்ப்போம். இங்கே சுருக்கமாக பக்தியை பற்றி அந்த 5 தலைப்பில் சொல்கிறார். அதுதான் சம்சார கடலிலிருந்து மீள்வதற்கு, துக்கத்திலிருந்து மீள்வதற்கு உபாயம். இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் போதே பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய சொரூபத்தை உனக்கு சொல்லப் போகிறேன்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, 6வது அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி நிறைய சொன்னார். என்னை பற்றி நான் ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, என்னுடைய தத்துவத்தை நீ தியானம் செய்ய வேண்டும் சொன்னார். தத்துவத்தை தியானம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும்ல, தெரியாமல் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? அதனால் என்னுடைய சொரூபத்தை சொல்கின்றேன் அப்படிங்கிறார். பிறகு என் மீது நீ அன்பும் பக்தியும் கொள்ள வேண்டும் சொல்லி அந்த பக்தியை பற்றி இங்கே நிறைய சொல்கிறார். பகவானே ஆரம்பித்து என்னுடைய சொரூபத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன் இங்கே ஆரம்பிக்கிறார். இங்கே முதல்ல கடவுளின் சொரூபத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கடவுளின் சொரூபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அது தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய சொரூபத்தை தெரிஞ்சு நாம் என்ன செய்ய போகிறோம்? கடவுளுடைய சொரூபத்தை முதல்ல கடவுளை நாம் எல்லோரும் மேலோட்டமாக அறிஞ்சிருக்கோம் ஒழிய உண்மையை அறியலை. ஏதோ மேலோட்டமாக கடவுள் இருக்கார், அவர் சர்வசக்திமான், அவரால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு வாயில் சொல்லுவோம். ஆனால் உண்மையான நம்பிக்கையோடு சொல்ல மாட்டோம். சர்வசக்திமான், அவரால் முடியாத எல்லாலேன்னு சொல்லுவோமே ஒழிய அது மேலோட்டமாக சொல்கிறான், உண்மையிலே தெரிஞ்சுக்கிறது இல்லை. கொஞ்சம் பக்தி, அதில் அந்த பக்தியினால் சொல்கிறான். பிறகு அதை வச்சுக்கிட்டு அதை ரொம்ப உள்ளே போனோம்னு சொன்னால் ஆழமான பக்தி வரும். அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால், அவருடைய சொரூபத்தை உண்மையிலே உணர்ந்துக்கிட்டோம்னா இன்னும் பக்தி என்னாகும்? ஆழமாக. ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவர் மேலே அன்பு வருது மேலோட்டமாக. ஏதோ பக்கத்தில் குடியிருக்காரு, ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு, பிறகு அவருடைய செயல்பாடுகள், அவருடைய குணங்கள்லாம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டால் என்னாகும்? அவர் மேலே இன்னும் நம்மளுக்கு அன்பு ஜாஸ்தியாக வந்துடும். அப்படி கடவுளை மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் பக்தி வந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் மேலே அசைக்க முடியாத ஒரு பக்தி வரும். அதனால் அவருடைய சொரூபத்தை பற்றி இங்கே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவனை அறிந்தால், ஆண்டவனை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும்.
மகாபாரதத்தில் தர்மத்தை ஒரு கேள்வி கேட்பாங்க, எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை, பிரம்மனை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியதில்லை. பிரம்ம தத்துவத்தை, கடவுள் தத்துவத்தை அறிஞ்சிட்டோம்னா வேற ஒன்றும் அறிய வேண்டியது இல்லை. நம்மளுக்கே ஒரு யார் மேலேயாவது ஒரு தலைவர் மேலே, ஒரு நாட்டு அரசன் மேலே மதிப்பு இருக்குது. திருப்பி நல்லா அவரை பற்றி படித்தோம்னா என்ன மதிப்பு வரும்? இப்போ கிருஷ்ணன் மேலே மதிப்பு இருக்குது, ஏதோ பக்தி இருக்குது. அந்த பாகவத்தை முழுசாக படித்து அவருடைய லீலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அப்படியே உருகிடுவோம், இன்னும் பக்தி கூட வந்துடும் அவருடைய சொரூபத்தை தெரிஞ்ச உடனே. அப்படி ஈஸ்வர தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கொண்டா பக்தி இன்னும் நம்மளுக்கு கூட வரும். உண்மையிலேயே கடவுளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டால் நாஸ்திகவாதமே அடிபட்டு போயிடும். அறகுறையாக படிக்கிறதுனால நாஸ்திகவாதமே வருது. நம்ம தத்துவத்தில் மாதிரி நாஸ்திக கருத்துக்களை சொல்லி பதில் சொன்னது எங்கேயும் கிடையாது. இவங்க என்ன நாஸ்திக கேள்வி கேட்குறாங்கிறீங்க? பிரம்மசூத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே வரும். இப்போ நாங்கள் பஞ்சதசின்னு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாத்தியர்கள்லாம் அப்படி கேள்வி, கடவுள் இல்லைங்கிறதுக்கு அப்படி வாதம் பண்ணுவாங்க. எப்படி இருக்கேன்னு சொல்கிறீங்க? அறிவுபூர்வமாக இருக்கும் அந்த வாதம். அதை சொல்லி அவரே நிரூபணம் பண்ணி இருக்கார் ஒத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வாதம் இருக்குது. அவங்கெல்லாம் நாஸ்திகர்களே கிடையாது, சும்மா ஏதோ ஒரு நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு பேசுகிற பேச்சு. நம்ம சாஸ்திரத்தில் நாஸ்திக கருத்துக்களை சொல்லியே பதில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு அப்படியெல்லாம் பதில் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மத வேறுபாடுகள் கூட வராது. சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவராங்கிற சண்டையே வராது. உண்மையிலேயே நம்ம ஏன் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம்னு சொன்னால், நம்ம புரிஞ்ச அளவுக்கு இந்து மதத்தில் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கிடுவோம், எல்லாத்தையும் மற்றவங்க ஒத்துக்கிற முடியும். ஏன்னா அவங்க கடவுளை போய் சரியாக புரிஞ்சுக்கிறது. உண்மை அது தான். புரிஞ்சுக்கிட்ட சண்டையே வராது. நாம் புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். எம்மதமும் சம்மதம்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு சபையில் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரிய சண்டை 2-3 நாள் வாதம் நடந்துக்கிட்டே இருக்குது, முடிவே கிடைக்கல. ஒரு பெரியவர் வந்திருக்கார், ஒரு சன்னியாசி. என்ன அந்த மாதிரி வாதம் நடக்குது, இதுக்கு முடிவு தெரியலை, 2 பேரும் கரெக்டாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒன்றா நிப்பாட்டுங்கன்னாராம். நீ சிவனை பார்த்துருக்கியான்னு கேட்டாரா? சிவனை பற்றி வாதம் பார்த்தது இல்லைன்னாராம். விஷ்ணுவை பற்றி வாதம், நீ விஷ்ணுவை பார்த்துருக்கேன், முதல்ல பாருங்கள், சண்டையை போட மாட்டேங்கிட்டு போயிட்டாராம். இந்த வாதமே வராதுன்ட்டு. ராமகிருஷ்ணர் எல்லா கடவுளையும் வழிபட்டு எல்லா தரிசனத்தையும் பெறார். முடிஞ்சிட்டு என்ன, எல்லாமே ஒரே சொரூபங்கிறார். அவர் புரியாததுனால தான் இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்குது. கடவுள் தத்துவத்தை நல்லா அறிஞ்சிக்கிட்டால் ஒரு ரசிகர் மன்றம் வராது. ஆதிபராசக்தி மன்றம், ஐயப்ப சேவா சங்கம் தான் இருக்கும். வேறு பழனி பாத யாத்திரை குழு இப்படி தான் வச்சுருப்பாங்க. இந்த ரசிகர் மன்றம் உண்மையிலே வந்திருக்காது. சின்ன குழந்தையிலேருந்து கடவுளை பற்றிய தத்துவத்தை சொல்லி கொடுத்தோம்னா ஒரு ரசிகர் மன்றம் வந்திருக்காது. இப்படித்தான் இருக்கும், புரிகிறதில்ல. பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்து ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, சினிமா பாட்டு இருக்குது. அதாவது கடவுளை அறிந்து விட்டால் அனைத்தையும் அறிந்ததாகும். கடல் நீர் இருக்குது, அது நீரை குடித்து உப்பு தண்ணின்னா இங்கே குடித்தாலும் உப்பு தண்ணி தான், அமெரிக்காவில் சாப்பிட்டாலும் உப்பு தண்ணி தான். இன்னொன்று தண்ணினாலே H2O தான். அதனுடைய லாஜிக் என்னென்னா H2Oன்னு சொல்லுவான். அது மாதிரி இது புரிந்து கொண்டால் வேறுபாடு வராது, வேறு ஒன்றையும் அறிய வேண்டியது இல்லை என்ற எண்ணம் வந்துவிடும். இது பிறகு சொல்கிறார், இதை புரிகிறது கொஞ்சம் கடினம்தான், ஏன்னா அந்த சொரூபத்தை அறிபவர்கள் அரிதானவர்கள்ங்கிறார். இவரே பகவானே சொல்கிறார், ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதாவது இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டால் வேறு ஒன்றும் மீதி இருக்காது. இனிமேல் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற புத்தியே வராது நம்மளுக்கு அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட தத்துவத்தை உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் யாரோ ஒருவன் என்னை அடைவதற்காக முயற்சி செய்கிறான்கிறார். முயற்சி செய்கிறவனே லட்சத்தில் ஒருத்தன்ட்டார். ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒருவன். எம்ஜிஆர் 1000ல் ஒருவன்கிறோம், நம்மளால் லட்சத்தில் ஒரு ஆள், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன முயற்சி பண்ணுறே ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒருவன்கிறார். அதில் இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, அப்படி அவ்விதம் முயல்கின்ற யோகிகளிலும் கூட என்னை மேலான கதியாக கொண்ட யாரோ ஒருவன்தான் என்னை தத்துவ ரீதியாக உள்ளபடியே அறிகிறான்கிற. அப்படிங்கும்போது 10 லட்சத்தில் ஒரு ஆள், 20 லட்சத்தில் ஒருத்தன் தான் புரிஞ்சுக்கிறான்.
முயற்சி பண்ணுறவனே லட்சத்தில் ஒருத்தங்கிறார், ஆயிரக்கணக்கான பேர்களில் ஒருவன்கிறார். அதனால் அப்படி முயல்பவன் அரிதானவன் அப்படிங்கிறார். இப்போயே ஒன்றும் இல்லை, ஐஏஎஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, ஐபிஎஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த ஊரை எடுத்துக்கிட்டால் 10 பேரோடு இருக்க முடியாது. ஒரு 5 லட்சம் மக்கள் தொகையில் ஒரு 5 பேர்னு லட்சத்தில் ஒரு ஆள் தானே. அது அப்போ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறோம்ல. அது மாதிரி இப்படி இந்த விஷயத்திற்கு முயல்பவன் யாரோ ஒருவன், ஆயிரக்கணக்கான பேர்களில் பகவானே சொல்கிறார். நம்ம இங்கே எல்லாம் கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன இவ்வளோ நல்லா சொல்கிறீங்க, கிளாஸ் காலே வரமாட்டேங்குது, இதை புரிஞ்சுக்கிறது. பகவானே சொல்லிட்டார், ரொம்ப கம்மியாக தான் வருவாங்கன்ட்டார். சொல்லியிருக்காரு, பகவானே சொல்லியிருக்காரா இல்லையா? அதனால் இந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப கம்மி தான். அதில் பகவானே ஆயிரக்கணக்கான பேர்கள் யாரும் முயலுகிறான்கிறார். அப்படி முயற்சி செய்கிறவர்கள் யாரோ ஒருவன் என்னை அடைகிறான் அப்படிங்கிறார். அதனால் இது அரிதான விஷயம். இதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, ரொம்ப கஷ்டமான விஷயத்தை படித்தாதான், ஒரு டாக்டருக்கு படித்து அதில் மேலே போனோம்னா மதிப்பு மரியாதை இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தா மரியாதை இருக்குது. அது மாதிரி கடினமான விஷயத்தில் நாம் போய் முயற்சி பண்ணி அறிஞ்சோம்னு சொன்னால் பெரிய பலன் கிடைக்கும். ஆகவே கடவுளை அறிய வேண்டும். அவரை பற்றி அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும். அது மட்டும் இல்லை, குறைவாக உள்ள கொஞ்சமாக உள்ள பக்தி நிறைவடையும், பக்தி பெருகும். அதனால் கடவுளை பற்றிய தத்துவத்தை உண்மையில் நாம் அறிய வேண்டும். இது முதல்ல. பிறகு கடவுளினுடைய சொரூபம் என்ன, கடவுள்னா யார் அப்படின்னா, முதல்ல ஒரு சொல்லுவோம், கடவுள் அனைத்துக்கும் காரணம். அனைத்துக்கும் காரணம். இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும், இது உருவாகுவதற்கும், இது இருப்பதற்கும், இது மறைவதற்கும் காரணமாக இருப்பவர் அவர்தான். தோற்றம், அதாவது தோற்றுவிச்சவரே அவர்தான். நாம் அறிந்ததெல்லாம் எவையோ, அறியாதது எவையோ எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர். கொஞ்சம் அறிஞ்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் இருக்குது, தெரியாத விஷயம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு இருக்குது. அப்படி தெரியாத எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் அவர் ஆதாரமாக காரணமாக இருப்பவர். திருவிளையாடல் ஒரு வசனம் வரும், பார்த்துருக்கீங்களா? நக்கீரருக்கும் சிவபெருமானுக்கு ஒரு வாக்குவாதம் வரும். இவர் பாட்டை எழுதி கொண்டு போய் கொடுத்துருவார். ஏன் எழுதுனது யாருன்னு கேட்பார் அவர். நீயே வராமல் அவன்கிட்ட கொடுத்து விட்ட அப்படிம்பார். இப்போ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே, புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, இதை நீ புரிந்து கொள்ளும் பார். யார்? நக்கீரர். புரிந்து கொள்ளும் சொன்னோன்னே சிவபெருமான் கோபம் வந்துடும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம் பார். எல்லாம் எனக்கு தெரியுப்பா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் பார். எப்படி வார்த்தை! அப்போ எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர். அது சொல்லிட்டு சொல்வார், அதை பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் தெரியும் பார். பிறகு அவர் உடனே வாதம் பண்ணிட்டு சொன்னோன்னா நெத்திக்கெல்லாம் காமிப்பார். இவர் எப்படி திட்டுவார் தெரியுமா? நக்கீரன் வந்து, சங்கருப்பது எங்கர் குலம், சங்கரனார் கேது குலம் பார். நீ ஒரு குலம் இல்லாத ஆள் அப்படிங்கிறார் சிவனை. பிறகு நாங்கள் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், நீ இறந்துண்டு வாழ்வாய், பிச்சை எடுத்து சாப்பிட்றேங்கிறார் சிவபெருமான். பிச்சைக்காரன் திட்டுறார். இப்படியெல்லாம் பாருங்கள் பக்தி. தெரிஞ்ச பிறகு சொல்கிறாரு, நாங்கள் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், முன்போல் இறந்துண்டு வாழ்வோம் பார். அதனால் எல்லாம் அறிந்தவர், அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றுக்கும் காரணமானவர். சரி, எல்லாத்தையும் அவர் படைத்தார், அவரை யார் படைச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, கேள்வி கேட்குறாங்கல்ல, கடவுள் எல்லாத்தையும் படைச்சா கடவுளை யாருப்பா படைச்சா? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரி இயற்கையாகவே வந்துச்சு, அந்த இயற்கை யார் படைச்சா? ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அதை யார் படைச்சான்னு கேள்வி வருமா வராதா? இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி அப்படிங்கிறாங்க. அவருக்கு ஆதி கிடையாது, அவர் தான் முதல். திருக்குறளில் கடவுள் எல்லாவற்றுக்கும் காரணங்கிறதுக்கு அருமையான ஒரு முதல் குறளே அதுதான். கடவுள் வாழ்த்தில் கடவுள் தத்துவத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்ட்டார் பகவான். அருமையான உதாரணம் சொல்லியிருக்கார். நம்ம குறளில் பார்த்தேன்னு ஒரு சாதாரணமாக தெரியும். நான் ஒரு குழந்தைகிட்ட போய் கடவுள் கடவுள் இதே கேள்வி கேட்டேன். ஒரு குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் திருக்குறளை பற்றி. இந்த உலகத்தில் யார் படைச்சான்னு, கடவுள் படைச்சார்.
கடவுளை யார் படைச்சார்னு கேட்டேன். பேசாமல் முடிச்சிச்சுங்க. ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியலை. இன்னொரு கேள்வி கேட்டேன். இந்த ஈஎன்னாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன். ஈன்னுச்சுங்க. ஈனாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன். ஆவண்ணா அப்படின்னுச்சு. ஆவண்ணாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன். ஆன்னுச்சு. ஆனாவுக்கு முதல் எழுத்து என்னான்னு கேட்டேன். அதே முதல் எழுத்து. அதுக்கு முதல் எழுத்துன்னு எது கேட்குறீங்க? அதுக்கு முதல் எழுத்து இல்லைன்னு தெரியுதுல்ல. அது மாதிரி கடவுளை யார் படைச்சான்னு அதுக்கு முதல்ல யாரும் கிடையாது. உதாரணமே, நீங்கள் ஒரு சப்தம் போடணும்னா வாயை திறக்கணும். முதல் சப்தம் ஆதான். வாயை திறந்தா வர்ற சப்தம் ஆதான். வாயை குறுக்குனா வர்ற சப்தம் ஊனா. வாயை மூணா வர்ற சப்தம் இம். ஆ ஊ இம். இதில் எல்லா சப்தமும் அடங்கி போகும். அதனால தான் ஓம்னு வச்சுட்டாங்க. ஆ ஊ இம் சேர்ந்தால் ஓம்னு வரும். அந்த ஓமில் இந்த அண்ட சராசரத்தில் என்ன சப்தம், எந்த மொழியாக இருக்கட்டும், இந்த மூணுக்குள்ளே அடக்கம். ஓமுக்குள்ளே அடக்கம். அப்போ ஆதே முதல் எழுத்து. ஆவுக்கு முதல் எழுத்துன்னு கேள்வி கேட்க மாட்டான். அது மாதிரி கடவுளுக்கு முன்னன்னு கேள்வி கேட்க முடியாது. அவர்தான் அனைத்துக்கும் காரணம். தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உணையலால் மற்ற ஒரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பெரும் சோதியே அப்படின்னு. ஆதியே அடியார்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறைகிரி பெருமானேன் பாடுறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம்பாட கேட்டேயும் அப்படின்னு சொல்லி திருவம்பாவையில் இருக்குது. ஆதியும் அனாதியும் ஆகி அவர் தான் ஃபஸ்ட். அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால் அவர்தான் அனைத்துக்கும் காரணமானவர் அப்படிங்கிற கருத்து. கடவுளுடைய தத்துவம் என்ன? அவருக்கு முன்னாடி அவரை யார் படைச்சாங்கிற கேள்வியே அங்கே வர தேவையே இல்லை. நம்மளுக்கு தான் இந்த கேள்வி. ஆதின்னு சொல்லும்போது அவர் தான். பிறகு அவரிடம் 2 அம்சம் இருக்கிறது பகவானிடம். ஒன்று உயிர் தத்துவம், உணர்வு தத்துவம், சேதன தத்துவம். இனியொன்று ஜட தத்துவம், உடல் தத்துவம். இந்த உயிர் தத்துவம், உணர்வு தத்துவத்துக்கு பேர் பிரம்மன்னு பேர், ஆத்மான்னு பேர். இன்னும் சில இடத்துல கூடஸ்தன் ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர், இங்கே சொல்லக்கூடிய பேர் பரா பிரகிருதி, உயர்வான தத்துவம். பரான்னா உயர்வான பிரகிருதி, இந்த பிரபஞ்சத்தில் உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் பரா பிரகிருதி. அது அழியாத தத்துவம், எப்பொழுதும் மாறாத ஒரு தத்துவம், சத்தியமாக இருக்குது. அது என்னைக்கும் அழிவதே இல்லை, பொய் கிடையாது, அதற்கு எந்த குணமும் இல்லை. ஆனால் அதுவே அனைத்துக்கும் ஆதாரமான தத்துவம். இது ஒரு தத்துவம், அழியாதது, மாறாதது, குணங்கள் அற்றது, ஆதி இல்லாதது, பரா பிரகிருதி, மேலான பிரகிருதி. அது மட்டுமே சத்தியமாக இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம். நம்மகிட்ட உணர்வு இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? பிறகு உடல்னு ஒன்று இருக்கா இல்லையா? உடல் தத்துவம். கடவுளுக்கு உடல் இந்த பிரபஞ்சம் எல்லாம். இதுக்குள்ளே உணர்வு தத்துவம் இருக்குது. அது ஜட தத்துவம், உணர்வற்றது. அதுக்கு பேர் மாயா தத்துவம்னு பேர். இங்கே சொல்லும் பொழுது அபரா பிரகிருதி. இந்த 7வது அத்தியாயத்தில் 12வது அத்தியாயம் வரைக்கும் பரா பிரகிருதி, அபரா பிரகிருதின்னு வரும். ஆத்மா அனாத்மான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே வேறு பேர். பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி. கடவுள்கிட்ட வந்தான் மாயா பிரம்மன். நம்ம உடம்பை சொல்லும்போது ஆத்மா அனாத்மா, கடவுள்கிட்ட சொல்லும்போது பிரம்மன் மாயா. உயிர் தத்துவம் உடல் தத்துவம், உணர்வு தத்துவம் ஜட தத்துவம், இப்படி சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் இறை தத்துவம் அப்படிங்கிறார். இந்த உடல் தத்துவம் ஜட தத்துவம் மாறுகின்றது, மாறக்கூடிய தத்துவம். அதில் குணமெல்லாம் நிறையா இருக்குது, ஆனால் தனியாக இருக்காது. அந்த மாறாத தத்துவத்தை சார்ந்து தான் இருக்கும், தனியாக அது வராது. மாயை பிரம்மனை சார்ந்து தான் இருக்கும். முதல் புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். பிறகு இந்த 12 அத்தியாயம் போகும்போது இந்த கடவுள் தெளிவாக புரியும். கொஞ்சம் ஷார்ட்டாக இப்போதை புரிஞ்சுக்கலாம். இந்த 2 தத்துவமும் சேர்ந்தால்தான் சிருஷ்டி என்பது ஏற்படும். தாயும் தந்தையும் சேர்ந்தால்தான் குழந்தை உற்பத்தி ஆகும். அது மாதிரி மாயா பிரம்மன் ரெண்டும் சேரும் பொழுது இந்த சிருஷ்டி என்பது உற்பத்தி ஆகிறது. அதனால நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கள்கிட்ட எப்பயுமே சிவன் சக்தி, விஷ்ணு லக்ஷ்மி, பிரம்மா சரஸ்வதி சேர்ந்து தான் இருக்கும். அதை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு அவர் அர்த்தநாரீஸ்வரராக வந்துட்டார். அவர் ஒரு இடத்துல சில பேர் பிரித்து பார்க்குறாங்க. சிவனையும் சக்தியும் ரெண்டும் ஒன்று தான்ப்பா, நான் ரெண்டும் சேர்ந்த தத்துவேன்னு காமிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்? அர்த்தநாரீஸ்வரராக வந்தார். அது மாதிரி பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, பிரம்மன் மாயை இரண்டும் சேர்ந்தது தான் ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம்.
பகவான் இங்கே சில இடத்துல நான் சொல்லும்போது பிரம்மன்கிற அர்த்தத்தில் சொல்லுவார், சில இடத்துல நான் சொல்லும்போது ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார். சகுண பிரம்மனாவும் சொல்லுவார், நிர்குண பிரம்மனாவும் பகவான் தன்னை நான் சொல்லும்போது சொல்வார். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், உற்பத்தி பண்ணுபவரும் அவரே, உற்பத்தி பண்ணி இருப்பதும் அவரிடத்திலே, மறைவதும் அவரிடத்திலே. நகைகள் தங்கத்தில் தோன்றி தங்கத்தில் இருந்து தங்கத்திலேயே மறைகிறது. உண்மையா இல்லையா? ஒரு நகை எதில் செய்கிறான்? தங்கத்தில். அது நகையாக இருக்கும்போது வேற போய் தனியாவாக இருக்குது, தங்கத்தில் தான் இருக்குது. திருப்பி அழித்த பிறகு தங்கமாக தான் இருக்குது. ஒரு நகையை எடுத்துக்கிட்டால் நகை தங்கத்தில் தோன்றி தங்கத்தில் இருந்து தங்கத்தில் மறைகிறது. 24 கேரட் நகையில் தங்கத்தில் நகை செய்ய முடியாது தெரியுமா? கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். அது மாதிரி சுத்தம் பிரம்மன் மட்டும் இருந்தால் ஒன்றும் உற்பத்தி ஆகாது, மாயை சேரனாங்க, சேர்ந்தால் தான் அங்கே சிருஷ்டியே வரும். அப்படி இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி இரண்டும் சேர்ந்த தத்துவம் தான் நான்கிறார். இங்கே சொல்கிறார், இந்த சாங்கிய மதத்தில் ஒரு கருத்து இருக்குது, 24 தத்துவமாக சொல்லுவாங்க. இப்போ பஞ்சபூத நம்மளுடைய இந்திரியங்கள்லாம், இந்திரியங்கள் 5, பஞ்ச பிராணன் 5, பிறகு மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இப்படி ஒரு 19 தத்துவத்தை சொல்லி, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன், பிறகு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4, 19, பஞ்சபூதம் 5, 24 தத்துவம் சொல்லி இதுக்கு ஆதாரமாக ஆத்ம பிரம்மன் ஒன்று இருக்குது, பிறகு அது ஒன்று சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறார் பகவான்? இதை சுருக்கமாக வேற ஒரு கோணத்தில் சொல்கிறாரு. நான் நிலமாக, நீராக, காற்றாக, ஆகாசமாக, மனம் புத்தி அகங்காரமாக 8 தத்துவமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறாருங்க. இந்த இடத்துல எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம்தான். இந்த பஞ்சபூதம்தான் இந்திரியம் மனம் எல்லாம் மாறுறது, எல்லாம் பஞ்சபூதத்துக்குள்ளே தான் அடக்கம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த 2 பிரகிருதி உண்டானது. இந்த ஆத்மா பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, ஆத்மா அனாத்மா, சேதன தத்துவம் ஜட தத்துவம், உயிர் தத்துவம் உடல் தத்துவம். இந்த மாதிரி 2 தத்துவத்திலிருந்து தான் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் உருவானது அப்படிங்கிறார். பிறகு முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டியது, கடவுள்னா உணர்வு தத்துவம் உடல் தத்துவம், ஜட தத்துவம் 2 சேர்ந்ததான் கடவுள் தத்துவம். அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர். இந்த உணர்வு தத்துவங்கிறது பராப்பிரகிருதி, அது மேலானது, அழியாதது, மாறாதது, எல்லாவற்றையும் தாங்குவது. இந்த ஜட தத்துவங்கிறது அபராப்பிரகிருதி, அது கீழானது, அழிவது, சார்ந்து இருப்பது, இருக்குது மாதிரி இருக்கும் ஆனால் இல்லாமல் உண்மையிலே இருக்காது, மித்தியான்னு பேர். இந்த 2ம் சேர்ந்த தத்துவம் தான் அப்படிங்கிறார். ஒன்று சொரூபம், ஒன்று சுபாவம். சொரூபம் என்றைக்கும் மாறாது, சுபாவம் மாறும். இந்த உடல் தத்துவம் மாறும், ஆத்ம தத்துவம் மாறாது. நம்ம உடம்புலே பார்க்குறோமா இல்லையா? 5 வயசில் இருந்த நான் வேறு, இப்போ இருக்க நான் உடம்பு வேறு, அப்போ இருக்க உடம்பு வேறு. ஆனால் நான் மாறி இருக்கேனா? நான் மாறாமல் இருந்ததுனால தான் 5 வயசில் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியுது, 10 வயசில் எப்படி இருந்தேன்னு தெரியுது, 20 வயசில் எப்படி இருந்தேன்னு தெரியுது, அந்த உடம்பு இப்போ இல்லைன்னு தெரியுது, அந்த உடம்பு மாறிச்சின்னு தெரியுது. இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்க தத்துவம். மாறாத தத்துவம் ஒன்று உள்ளே இருக்குது. அது சொரூபம் மாறாது, ஆனால் உடம்பு மாறும். மாறுறதான் சுபாவம்னு சொல்லுவோம், மாறாததான் சொரூபம்பான். இப்போ ஒருத்தனுக்கு கோபக்காரனாக இருக்கான்னு வச்சுங்களேன், கோபம் அவனுடைய சொரூபம்னு சொல்ல மாட்டான், கோபம் அவனுடைய சுபாவம்னு சொல்லுவான். ஏன்னா அது மாறும், மாற்றிடலாம் கோபத்தை. சுபாவம்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. நம்மளுக்கு சுபாவமாக கெட்ட சுபாவம் எது இருந்தாலும் மாற்ற முடியும், சுபாவம்னா மாற்ற முடியும், சொரூபம்னா மாற்ற முடியாது. பராப்பிரகிருதி சொரூபம், அபராப்பிரகிருதி அது மாறக்கூடிய. பராப்பிரனுடைய சொரூபம் மாறாதது, அபராப்பிராதினுடைய சுபாவம் மாறுவது. அதனால அதுக்கு சுபாவம்னு பேர். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாமே இந்த பராப்பிரகிருதியை சார்ந்து இருப்பது. நிமித்த காரணம் உபாதான காரணம் 2மே கடவுள். பானை செய்யணும்னா மண் வேணும், குயவனும் வேணும், 2 வேணும். இந்த குயவனும் மண்ணுமே பகவான். இதுக்கு இன்னொரு உதாரணம், சாஸ்திரத்தில் சிலந்தி பூச்சியை சொல்லுவாங்க. சிலந்தி வலை கட்டுது, சிலந்தி கட்டுறதுக்கு நிமித்த காரணம் யார்? செய்கிறது யார்? வலையை கட்டுறது சிலந்தி. அதுக்கு பொருள் எங்கேருந்து எடுத்துக்கிறது? தாங்கிட்டிருந்து எடுத்துக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை படைச்சது அவர். மெட்டீரியல் எங்கேருந்து எடுக்கிறாரு?
அவற்றிருந்து எடுத்து இந்த உலகத்தை. அப்போ இந்த உலகம் பூரா யாருடைய பொருள்? அவற்றிருந்து வந்த பொருள். அப்போ இந்த உலகமெல்லாம் அந்த பொருளெல்லாம் யார்? கடவுள் தான். இது எல்லாம் கடவுள்கிட்டருந்து வந்தால் அப்போ கடவுள் தானே இந்த உலகமாக இருக்கார். புரியுதா? சிலந்தி பூச்சிகள் இருக்கிற அந்த வலை சிலந்தினுடைய சொரூபம் உள்ளேருந்து வந்தது தான், மெட்டீரியல் அதிலேருந்து வர்றது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அனைத்து எங்கேருந்து வருது? கடவுள்கிட்டருந்து வருது. திருப்பி கடவுளே அவர் உள்ள இழுத்துக்கிடுவார். அதனால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இந்த உலகம் அனைத்தும் கடவுளிடமிருந்து வந்தது. அவருடைய அப்போ எல்லாமே இருக்கிறது யார்? அவர் தான். அதனால் இதை நினச்சா அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த பிரபஞ்சத்தை என்ன வேணாலும் பண்ண முடியும். ராமேஸ்வரத்தில் கடல் இருக்குது பார்த்தீங்களா, அமைதியாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ராமாயண காலத்துக்கு முன்னாடி அது பெரிய சீற்றம் முடிஞ்சான் அந்த கடல். நீங்கள் எங்கேயும் இந்த கடல் இந்த மாதிரி அமைதியாக பார்க்கவே முடியாது. ரொம்ப அலை. இவர் பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி அலைகள் ரொம்ப சீற்றமாக இருந்திருக்கு. வானத்தை எடுத்தாராம் ராமர். கடல் தேவதை வந்த உடனே அமைதிப்படுத்தச்சனும். இன்றைக்கி வரைக்கும் அது அமைதியாக இருக்குது. ராமேஸ்வரத்தில் மட்டும் அலையே இருக்காது. பார்த்தீங்கன்னா கடவுள் நினச்சாருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்டருந்து வந்தது. ஒருத்தர் கேட்பார், நாரதர் நாராயணனை பார்க்க போயிட்டு வந்தாராம். வந்த உடனே கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாராம். ஊசி துவாரத்துக்குள்ளே ஒட்டகத்தை நுழைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காருனாராம். அது எப்படி முடியும்னாராம். அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னாரா ஒருத்தர். அவர் படைச்சது, அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே பொதுவாக கடவுள்னா ரெண்டு தத்துவம் புரிஞ்சுக்குங்க. ஒன்று சேதன தத்துவம், சேதனம்னா உணர்வு தத்துவம், ஜட தத்துவம். எழுத்துக்களில் கூட என்ன வச்சுருக்காங்க? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. ரெண்டு சேர்ந்தாத்தே வார்த்தையே வரும். தனியாக உயிரெழுத்து மட்டுமோ மெய்யெழுத்து மட்டுமே இருந்தால் வார்த்தை வராது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது. ஈன்னு ஒரு எழுத்து இருக்குது, அதுக்கு மட்டும் ஒரு பொருள் இருக்குது. உயிரெழுத்து ஈங்கிற எழுத்து மட்டும் தனியாக பொருள் தரும். மற்ற எந்த எழுத்துமே உயிரெழுத்து மெய்யெழுத்து தனித்தனியாக பொருளே கொடுக்காது, சேர்ந்தாத்தான் பொருள் கொடுக்கும். அது மாதிரி உயிரும் மெய்யும் சேர்ந்தது இறை தத்துவம், உடலும் உணர்வும் சேர்ந்த தத்துவங்கிறார். அதனால் அவரே அனைத்துக்கும் காரணம். பிறகு அடுத்து சொல்கிறாரு, அனைத்தும் நானேங்கிறார். எல்லாத்தையும் என்கிட்டருந்து வந்துச்சுன்னா அப்புறம் இருக்கிறது என்னது? எல்லாம் நான் தான். நாம் அப்படி நினைக்கிறதே இல்லை. பொதுவாக அறிவும் உணர்வும் ஒன்றா இருந்த பிரச்சனையே வராது நம்மளுக்கு. நம்மகிட்ட இந்த அறிவு இருக்குது, ஆனால் உணர்வில் வித்தியாசம் வந்துடுது. இந்த அறிவு வந்தாலும் கூட உணர்வு வரும் பொழுது அதெல்லாம் மாறிடுது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ மாண்டார் மீள்வதில்லை, இந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இறந்த பிறகு யாராவது திருப்பி வருவாங்களா? இருக்கா? இல்லை. எத்தனையோ மரணங்களை செய்தியில் படிக்கிறோம், பேப்பரில் படிக்கிறோம். என்ன சொல்லுவான்? இறந்து போயிட்டால் வரமாட்டான், அவ்வளோதான், அதோடு நின்றுவான். நம்மளுக்கு வேண்டியவங்க இருந்தால் அது மாதிரி ஏற்றுக்கிற முடியுதா? அங்கே ஏற்றுக்கிறவே முடியாது. இங்கே உணர்வு வித்தியாசப்படாமல் துக்கம் வந்துடுது. அறிவு சொன்னாலும் கூட உணர்வு ஏற்றுக்கிறார். இப்படித்தான் நம்முடைய பிரச்சனைகளே இருக்குது. கடவுள் எல்லாம் நான் சொன்னால் கூட அறிவு வந்தால் அங்கே உணர்வு அதை ஒத்துக்கிறது இல்லை. எல்லாம் நானேங்கிற அறிவு உள்ளே போய் பதிகிறது இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்லாம் நானேங்கிறதுக்கு அழகாக சொல்ல போகிறார். 10வது அத்தியாயம் 11வது அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா விபூதி யோகம் விஸ்வரூப தரிசன யோகத்தில் சொல்வார். எல்லாம் நானேன்றார். எல்லாம் நான் தான், எல்லா மகிமையும் நானேம்பார் கடவுள். நாம் எல்லா திறமையும் நான் தேம்பார். நம்ம திறமைன்னு சொன்னால் மண்டையில் ஒரு அடி அடிச்சிருவார். இதெல்லாம் என்னுடைய திறமைன்னு சொல்லிட்டோம்னா, முதல்ல உயர்ந்ததெல்லாம் நான்கிறார். நீரில் சுவையாகங்கிறாரு, சந்திரன் சூரியனில் ஒளியாகங்கிறாரு, வேதங்களில் ஓங்காரங்கிறாரு, ஆகாயத்தில் ஒளியா, இப்படி சொல்லிகிட்டே வர்றார். ஆகாசத்தினுடைய சொருபம் சப்தம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்றின் வகை தெரிவான் கட்டே உலகன்னு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது. பஞ்சபூதத்தில் ஆகாசத்தினுடைய குணம் என்ன? சப்தம். நீரினுடைய குணம் சுவை. கண்ணினுடைய நெருப்பினுடைய குணம் ஒளி. இப்படி எல்லாம் 5 பூதத்துக்கு 5 குணம் இருக்குது. அதில் அந்த 5 பூதத்தில் 5 குணமாக நான் இருக்கேங்கிறார் பகவான். அதெல்லாம் நானே அப்படிங்கிறார். மண்ணில் நறுமணமாக, நெருப்பில் ஒளியாக, எல்லா உயிரங்களையும் உயிராக, தவமுடையோரின் தவமாகங்கிறார். முதல்ல நல்லதெல்லாம் சொல்லி எல்லாம் நானும்பார். இப்போ ஒரு பானையை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா விவகாரமும்
செய்கிறோம், ஆனால் பகவானோடதே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை மறந்துடுறோம். இப்போ ஒரு பானை இருக்குது, பானை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். பானையை பயன்படுத்துகிறோமா மண்ணை பயன்படுத்துகிறோமா? மண்ணோடதே விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நகை போட்டிருக்கோம், தங்கத்தை பயன்படுத்துகிற நகையை பயன்படுத்துகிறோமா தங்கத்தை பயன்படுத்துகிறோமா? நகையை பயன்படுத்தினா தங்கத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொருளை பயன்படுத்தினா கடவுளத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கடவுளோடத்தையும் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் நம்மளுக்கு தெரியறது இல்லை. அனைத்து டிரான்சாக்ஷனும் கடவுள்கிட்ட தான் அப்படிங்கிறார். அதனால் முதல்ல ஏற்றுக்கிற முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஆரம்பத்தில் நல்லதெல்லாம் நாம்பார், விஸ்வரூப தரிசனத்தில் போனோம்னா கெட்டது நான் தேன்றுவார். அங்கே வெறுப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவார். அழிவும் எல்லா அழிவும் நான் தான் காமிப்பாராங்க. அது 11ஆவது அத்தியாயத்தில் போகும்போது பார்க்கலாங்க. 10ஆவது அத்தியாயத்தில் விபூதி அவருடைய சிறப்பெல்லாம் நான் தேன்னு சொல்வார், மகிமையெல்லாம் நான் தேன்னு சொல்வார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் நான் சொல்லும்போது நம்மளுடைய திறமையெல்லாம் எது அப்படி என்ன வரணும்? நம்மகிட்ட ஏதாவது ஒரு சிறப்பம்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, இப்போ சன்னியாசிகள் மத்தியில் பெரிய ஞானிகள்கிட்டலாம், சாமி இதெல்லாம் உங்களுடைய மகிமைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வது தெரியுமா? இதெல்லாம் கடவுளுடைய மகிமைன்னு. எங்கள் சாமியே சொல்வார், என்ன சொல்வார்னா, ஏதாவது நல்லா இதெல்லாம் சாமி இதெல்லாம் ரொம்ப அருமையாக நீங்கள் அந்த இதெல்லாம் தத்துவத்தை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் என்னுடைய குருநாதருடைய மகிமைம்பார். குறை சொன்னால் அது என்னுடையதுன்றவார். குறை என்னுடையது, பெருமையெல்லாம் என்னுடைய குருநாதரை சேர அப்படிம்பார். அது மாதிரி எல்லா சிறப்பு அம்சமும் இறைவனுடையதுங்கிற புத்தி வந்துச்சுன்னா ஆணவம் குறையும் முதல்ல. அதனால் இந்த சக்தியை கொண்டு வரணும். ஏற்கனவே ஒரு சினிமா பட உதாரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சக்தி லீலைன்னு சினிமா படத்தில் சிவனுக்கும் சக்திக்கு சண்டை வந்து சொல்லியிருக்கேன். சிவனுக்கும் சக்திக்கும் சண்டை வரும். ஏன்னா சிவபெருமான் அசுரர்களை அழிச்சிட்டு வருவார். இந்த சிவன் அடியார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அசுரரை அழித்த சிவபெருமான் வாழ்க, இந்த சினிமா தலைவரை சொல்லிட்டு வர்றாங்கல்ல, வருங்கால முதல்வரே நிரந்தர முதல்வரேன்னு சொல்கிற மாதிரி இவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு சிவபெருமான் அப்படி புகழ்ந்துக்கிட்டு வருவாங்க. சக்தி பார்த்து சிரிக்கும். சிரித்த உடனே இவர் என்ன பண்ணுவார்? சக்தியை பார்த்துட்டு சத்தம் போட்டு சொல்லுங்க பாரு, சிவபெருமானே அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்க சொன்னவொன்னே சக்திக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். ஏன்னா இவ்வளோ பெரிய அசுரரெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கேன், நீ என்ன அப்படி சிரிக்கிற அப்படிம்பார். சாதாரண மனுஷனே நான் செஞ்சதை பெருமையாக சொன்னால் அதை ஒரு கீழாக நினைப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஈசன், நீங்கள் போய் இப்படி சொல்லலாமான்னு கேட்டுறோம். இவர் கோவம் வந்துடும், நீ என்னை ரொம்ப இழிவாக நினைக்கிறேன்னு சண்டை வர ஆரம்பிச்சிடும். சக்திக்கு சிவனுக்கு சண்டை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லைன்னு சண்டை சக்தி கோச்சிட்டு போயிடும். இவர் சிவனேன்னு உட்காந்துருவார். அழிப்பு தொழில் வர ஒன்றும் செய்ய முடியாது இவரால். ஒருக்கு அப்புறம் எல்லாம் பூமி பாரம் ஆகி போச்சுன்னு எல்லா கடவுள் மன்றிட்டு சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க சக்தி சிவன். இது சினிமா கதை. தத்துவ ரீதியாக ஒன்று இருக்குது. சாதாரணமாக சிவனுக்கே ஆணவம் வந்தால் ஆற்றல் விலகி ஓடிவிடும் தான் கருத்து. அப்போ நம்மளாம் எக்கதி அனைத்து ஆற்றலும் நானேங்கிறார் இங்கே பகவான். எல்லா சக்தியும் என்னுடையதே அப்படிங்கிறார். எல்லா அண்ட சராசரங்களுக்கும் விதைங்கிறார். நானே விதை அப்படிங்கிறார். எல்லாம் ஒரு சின்ன ஆழ விதையை எடுத்துக்கோங்க, எவ்வளவுன்னு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அந்த இலையினுடைய வடிவம் இருக்குது, அந்த வேருனுடைய வடிவம் இருக்குது, விழுதுனுடைய வடிவம். வேறு எந்த விதையை போட்டாலும் ஆலமரம் வருமா? அவ்வளோ பெரிய ஆலமரத்தினுடைய அனைத்து இவ்வளவுண்டு விதையில் இருக்குது. அது மாதிரி இந்த அண்ட சராசரத்தினுடைய தோற்றத்தினுடைய விதைகள் எல்லாம் நான்கிறார் பகவான். எல்லாம் என்கிட்ட இருந்தே உற்பத்தி ஆகுதுங்கிறார். விதை போல நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். எல்லா சிறப்பு அம்சமும் நானே அப்படி சொல்லிட்டு பிறகு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் இல்லாவிட்டால் அவைகள் இல்லை, அவைகள் இல்லாவிட்டால் நான் இருப்பேன். இந்த உலகமெல்லாம் இல்லாட்டாலும் கடவுள் இருப்பார். கடவுள் இல்லாட்டி உலகமே. தங்கம் இல்லாவிட்டால் நகை இல்லை, நகை இல்லாவிட்டாலும் தங்கம் இருக்கும். உண்மைதானே? தங்கமே இல்லைன்னு நகை இருக்குமா? கட்டாயம் நகை இருக்காது. ஆனால் நகை இல்லாட்டாலும் தங்கம் இருக்கும். நகையை அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, தங்கம் அழியாது. அது மாதிரி நான் இல்லாவிட்டால் இந்த உலகம் எதுவும் இல்லை, ஆனால் உலகம் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் ஒரு தத்துவம் சொல்கிறார் இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாம் என்னிடமே இருக்கின்றது. அதாவது இந்த நம்மளுடைய இந்த படைப்பு நம்மளுக்கு சயின்ஸ் அவ்வளோ தெரியலை. ஒருத்தர் சொன்னார், நம்ம சூரிய மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இருக்கக்கூடிய இந்த கேலக்சின்னு பேர், பால்வெளி மண்டலம், மில்கி வேன்னு பேர். இந்த சூரியனை போல் எத்தனை சூரியன் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்குது. 1 போட்டு 11 சைவர் போட்டால்
எத்தனை வருதோ அத்தனை சூரியன் இருக்கான். நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கி வே காலேக்சியில் மட்டும் அப்படி பார்த்தா 10,000 கோடி சூரியன் இருக்குது. எத்தனை சூரியன்? 10,000 கோடி சூரியன் நாம் இருக்கக்கூடிய இந்த பால்வெளி மண்டலம்ங்கிற ஒரு கேலக்சியில் இருக்குது. சரி, எத்தனை கேலக்சி இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா, ஒன்று போட்டு இன்னொரு 11 செய்வது போட்டு அத்தனை கேலக்சி இருக்கான். அப்போ 10,000 கோடி கேலக்சி இருக்குது. 10,000 கோடி இன்ட்டு 10,000 கோடின்னா அப்படி எத்தனை நட்சத்திரம்? இது கண்டுபிடிச்சது வரைக்கும் கண்டுபிடிக்காது வர்றது. அப்போ கடவுளை எப்படி நினச்சி பாருங்கள். நாம் அந்த ஒத்த சூரியனுக்குள்ளே இந்த முட்டுக்கான பூமியில் இருந்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறோம். யோசிச்சு பார்த்தா எவ்வளோ அல்பம் தெரியுமா? சூரியனே 10,000 கோடி சூரியனில் ஒரு சூரியன் நாம் இருக்க கேலக்சியில். அந்த சூரிய மண்டலத்தில் பூமி துணுண்டு, அந்த பூமிக்குள்ள நாம் எம்பிட்டு. சயின்ஸில் பார்த்தா அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இயக்குறாரு? டிவி இருக்குது, டிவி இல்லாட்டாலும் சீரியலே கிடையாது, சீரியல் இல்லாட்டாலும் டிவி இருக்கும். அந்த டிவிக்குள்ளே பென்ட்ரைவை போட்டு பார்க்குறோம்ல, இப்போ 500 ஜிபி 1000 ஜிபின்னு போட்டு பார்ப்போம். சில பேர்லாம் இந்த 10,000 இப்போ கூகுள் இருக்குது, கூகுளில் நம்ம பேசுகிறதெல்லாம் உள்ளே ரெக்கார்ட் ஆகுதுங்கிறாங்க. நம்ம என்ன ஃபோனில் பேசினாலும் அங்கே பதிவாயிடும். நீங்கள் ஃபோனில் என்ன பேசினாலும் இப்போ இருக்க ஃபோன் சிஸ்டப்படி நாம் பேசுகிறது இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் எவ்வளோ பேசுகிறோம் அவ்வளோ பதிவாகுது. கூகுளில் போய் எடுக்க முடியும், எப்போ வேணாலும் எடுக்க முடியும். அப்போ அவ்வளோ ஜிபி அங்கே ஸ்டோரேஜ் வச்சுருக்கான். எங்கள் கூகுளில் சேட்டலைட்டில் வச்சுருக்கான். கடவுள் கோடி 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 கோடியான ஜிபி உள்ள பென் டிரைவரை போட்டு வச்சுருக்கார் அவருடைய டிவியில். அவர் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவார். எல்லா ஜாதகமும் இந்த அண்ட சராசரத்தினுடைய அத்தனை கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்குது. அந்த பென் டிரைவில் போட்டு வச்சு எல்லா படத்தையும் பார்க்குறோம்ல, அது மாதிரி ஒரு பெரிய பென் டிரைவ் வச்சுருக்கார் அவர். எப்போ வேணாலும் போட்டு எதை வெளியே விடணுமோ வெளியே விட்டுருவார் அவர். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவர் இந்த கடவுள். இந்த உலகமாக காட்சி அளிக்கிறார்னு சொல்லுவான். உலகமாக காட்சி அளிக்கவில்லை, உலகமாகவே இருக்கிறார். இந்த உலகமாகவே இருக்கிறார். இந்த விவேகானந்தர் போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு சொல்லி. பார்த்திருக்கிறேன். எப்படி உன்னை எப்படி பார்க்குறோன்னு எப்படி பார்த்துருக்கேன்னு சொன்னார். அதே மாதிரி சித்பவானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் அதே மாதிரி நம்மளும் ஒரு கேள்வி கேட்போம், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி அப்படின்னு ஒருத்தர் போய் கேட்டார். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சித்பவானந்தர் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லைன்ட்டு. இதை எப்படி பதில் பாருங்கள். நீங்கள் கடவுளை பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு கடவுளை தவிர எதை பார்ப்பதெல்லாம் கடவுள்கிட்டார் அவர். இது எப்படி இருக்கு பாருங்கள். முதல்ல காக்காயாக பார்ப்போம், பிறகு காக்கை சிறையனிலே நந்தலாலா. அங்கேயே கிருஷ்ணனை பார்த்துருக்குமா இல்லையா? காக்கையவே கடவுளாக பார்க்குறது. நம்ம காக்கையை முன்னோர்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பெரிய தப்பு. காக்காய்க்கு சோறு வைக்கிறது முன்னோர்களும் சாப்பிட்றோம், எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது காக்காய்க்கு சோறு வைக்கிறோம், எப்படி சொல்லி வைக்கிறாங்க? முன்னோர்கள் காக்கா இருப்பது. ஏன் காக்காயாக பிறந்து வரணும்? அவர் ஏன் மோட்சம் அடைஞ்சிருக்கக்கூடாது? அதுக்கு வைக்கிறது கிடையாது. இங்கே பாரதியார் எப்படி படிக்கிறார்? காக்கை சிறையனிலே நந்தலாலா. காக்கையவே என்ன பண்ணார்? கடவுளாக பார்த்தார். நாம் இந்த காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறத முன்னோர்கள் இறந்தவங்களுக்கு வைக்கிறது மாதிரி கணக்கு அது கிடையாது. காக்கை எப்பயுமே தானாக சாப்பிடாது, எல்லாத்தையும் சேர்த்து பகிர்ந்து சாப்பிடும். காக்கைக்கு உணவு வைக்கிற பழக்கம், அந்த உணவு எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்கிற புத்தி வரணுங்கிறதுக்காக. இது என்னன்னா எப்படியோ ஒரு பழக்கத்தில் இப்படி வந்திருக்காது, என்னன்னு புரியலை. அது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பொருளாக பார்க்குறோம், பிறகு கடவுளாக பார்க்குறோம். அது பாரதியார் படிக்க பாருங்க. காக்கை சிறையனிலே நந்தலான்னு படிக்க முடியுமா? எப்படி படிக்கிறார் அவர்? உந்தன் கரிய நிறம் தெரியுதையா நந்தலாலான்னு படிக்கிறார். அதனால் எல்லாம் இறைமயமாக பார்த்தல். நானே எல்லாமாக இருக்கிறேன், கண்ட வடிவு எல்லாம் என் காட்சி என்றே கைகுவித்து பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேங்கிறார் தாயுமானவர். அதனால் எல்லாமே கடவுள் மயம். திருவண்ட பகுதின்னு திருவாசகத்தில் ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி அப்படின்னு இருக்கும். அதில் சொல்கிறார், 100 கோடியின் மேற்பட விரிந்தன இன்னுளை கதிரின் நுண்ணணி புறையாம். இந்த ஒரு லைட் வெளிச்சம் அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எங்கேயாவது இருட்டு ஒரு லைட் வெளிச்சம் வந்தால் தூசியாக தெரியும் பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கா நட்சத்திரங்கள்லாம்.
100 கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார். இங்கே சொல்லியிருக்காரு 10,000 கோடி நட்சத்திரம்னு சொல்கிறேன். அவரே சொல்கிறார் 100 கோடியின் அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்குங்கிறார். இன்னொரு சயின்ஸே நம்ம தான் பார்த்து கண்டுபிடிச்சாங்கிறாங்க. அதாவது விண்வெளியில் போயாச்சுன்னா நிற்கும் பொருள் நின்று கொண்டே இருக்கும், போகும் பொருள் ஒரு சேட்டலைட்டே அப்படி தான் இயக்குறாங்க. ஒரு பொருள் நீங்கள் என்ன ஸ்பீடில் தள்ளி விடுறீங்களோ அதுக்கு எரிபொருள்லாம் தேவையில்லை, அதே ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கும். நிப்பாட்டி வச்சு அங்கே நின்றுக்கிட்டே இருக்கும். வேறு ஒரு சக்தி வந்து இழுக்கணும், இல்லாட்டி அதை அடிக்கணும். அது வரைக்கும் அது நிற்கும் பொருள் நின்றுக்கிட்டு இருக்கும், போகும் பொருள் போய்கிட்டு இருக்கும். இதை வச்சுட்டு இன்றைக்கி சயின்ஸே கண்டுபிடிச்சிருக்கான் விஞ்ஞானி. அன்றைக்கே நிற்பன நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நெறியி சொற்பதம் கடந்த தொல்லோன்ட்டார். விஞ்ஞானமெல்லாம் அப்படியே கொட்டியிருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடலை புரட்டின்னு அவை படித்தான். அணுவை துளைத்து 7 கடலை புரைட்டு குறுகத்தரித்த குரலா. அப்போ அணுவை தொலைச்சா 7 கடலை புரட்ட முடியும்னு அன்றைக்கே படித்து வச்சுருக்கு. அணுகுண்டு என்ன? அணுவை தொலைக்கிறதான அணுகுண்டு. ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் அவ்வளோ சக்தி இருக்குது. நீ யோசிச்சு பாருங்கள், ஒரு அணுவுக்குள்ளே எவ்வளோ பெரிய சக்தி இருந்தால் ஒரு ஊசி நுனிக்குள்ளே 10 லட்சம் அணு இருக்குது. அப்போ எவ்வளோ சக்தி இருக்குது உள்ளுக்குள்ளே? உடைக்க முடிகிறதில்ல. இப்போ ஆண்டவனுடைய சக்தியெல்லாம் நம்ம அளப்பறவே முடியாது. அப்படி இருக்கிறார். பாட்டும் நானே பாவமும் நானே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்ங்கிறார். சினிமா பாட்டே இருக்கா இல்லையா? அது மாதிரி இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறார். அப்போ ஈஸ்வர சொரூபம் என்னன்னு சொன்னால், அவர் சொரூபத்தை அறிஞ்சால் என்னன்னு சொன்னால் பக்தி அதிகமாகும், அனைத்தையும் அறிந்ததாகும். அப்படி அறிபவன் நம்மளால் லட்சத்தில் ஒருத்தனாக இருப்போங்கிறார். நம்மளை உயர்த்துவா சொல்கிறார். அப்படி அறியவன் ஏகதேசம் அபூர்வங்கிறார். மிக கடினமாக முயற்சி பண்ணுறதுனால அபூர்வமானதுங்கிறார். அவருடைய சொரூபம் என்னன்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் காரணம் அவரே. அவரிடம் 2 தத்துவம் இருக்குது, ஜட தத்துவம், உணர்வு தத்துவம். ஒன்று பராப்பிரகிருதி, அபராப்பிரகிருதி. 2ம் சேர்ந்து தான் இந்த சிருஷ்டி. கடவுள் உலகத்தில் கடவுள் இருக்கார், உலகமாகவே கடவுள் இருக்கிறார். இது ஈஸ்வர தத்துவம். தசாவதாரம், விஷ்ணு 10 அவதாரமெல்லாம் பார்த்துருக்கோமா இல்லையா? எல்லாமே கடவுள் தத்துவம் அப்படிங்கிறார். பிறகு அடுத்த தலைப்பு சம்சார காரணம், துக்கத்திற்கான காரணம். நாம் எல்லா துயரத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். மூல காரணம் பொதுவாக நம்ம என்ன பார்த்தோம், 2வது அத்தியாயத்தில் எல்லா துயரத்தின் காரணம் அறியாமைன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 2வது அத்தியாயத்தை ஞாபகப்படுத்தினா தெரியும். ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு சொல்கிறார். அப்போ ஞானம் இருந்தால் துயரம் போகும். அப்போ துயரத்துக்கு காரணம் அஞ்ஞானம். அங்கே தன்னை பற்றிய அஞ்ஞானம்னார், இங்கே இறைவனை பற்றிய அறியாமைதான் துயரத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறார். இப்போ இறைவன் இருப்பதெல்லாம் இறைவன் பார்த்துட்டோம். அவர் ஆனந்த வடிவமானவன் வர சொல்லியிருக்கு. ஆனந்த வடிவமானவர் இறைவன் சொன்னால் இருப்பதெல்லாம் இறைவன்னா எல்லாம் ஆனந்தமாக தானே இருக்கணும். எதுக்கு நம்மளுக்கு துக்கம் வருது? இருப்பதெல்லாம் இறைவனே. இறைவன் எப்படிப்பட்ட ஸ்வரூபம்? ஆனந்த ஸ்வரூபம். அப்போ இருக்கிறதெல்லாம் ஆனந்தமானது தானே. ஏன் ஒன்றை பார்த்தா சந்தோஷம் வருது, ஒன்றை பார்த்தா துக்கம் வருது? வருதா இல்லையா நம்மளுக்கு? அப்போ நம்ம சந்தோஷமானதாக இருக்கணும். ஏன் துயரப்படுகிறோம்னு சொன்னால், இப்போ கடவுள் வந்து வைகுண்டத்தில் இருக்கார், சிவலோகத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், தூரத்தில் எங்கே இருக்கிறாரு, நம்மளை வந்து காப்பாற்றணும், நம்ம பிரார்த்தனை பண்ணால் எப்படி வந்து காப்பாற்றுவார்? டைம் எடுக்குமா இல்லையா? அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரணுமே அவர். அப்படின்னு வரலாம். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அவரை சொல்லி போடுறான். அதை விட தூணாகவும் இருக்கிறார், துரும்பாகவும் இருக்கிறார்னு சொல்லும்போது எதுக்கு துக்கப்படணும்? அவர் தான் ஆனந்த வடிவாச்சே, பக்கத்துலேயே இருக்காரே, காப்பாற்றுவாரா இல்லையா? ஏன் துக்கம் வருதுன்னா அவரை சரியாக புரிஞ்சுக்கிறல அப்படிங்கிறார். தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவர் வந்து தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறாருங்கிறத விட தூணாகவும் துரும்பாகவும் இருக்கிறாருங்கிற தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா இந்த துக்கம் வராதுங்கிறார். இந்த அறிவு இல்லாததுனால தான் துயரம் வருது. கடவுளை பற்றிய சரியான அறிவு இன்மை. அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அவர் படைத்தது எல்லாமே பஞ்சபூதம். 5 பூதத்தை அவர் படைத்தார்.
நம்ம அதோட விட்டு விடலை. 5 பூதத்தில் 5 கோடி விஷயத்தை படைச்சி வச்சிட்டோம். நாம் படைத்த விஷயம் 5 கோடி விஷயம் இருக்குது. நிறைய நாமளாக இது நல்லது கெட்டது அது இதுன்னு சொல்லி பிரித்து பார்த்து கடவுள் படைப்போட நம்மளுடைய படைப்பு அதிகமாகி போச்சு. கடவுள் படைப்பை விட்டுட்டோம். நம்ம படைப்பை வச்சுக்கிட்டு இதிலையே ஊறி என்ன பண்ணிட்டோம், இதில் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் பிரித்து பார்த்து இந்த துயரமெல்லாம் அதனால நம்ம துயரமே வருதுங்கிறார். இந்த இருள் சேர் இருவினை எல்லாத்தையும் இருமையாக பார்க்கறது. அதனால் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன்ட்டார். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுங்கிறார் வள்ளுவர். ஆண்டவனை அறியாதவரை அவர் படைத்த உலகம் நம்மை கவருகிறது. ஆண்டவனை அறிந்துவிட்டால் அந்த உலகம் ஆண்டவனே நம்மளை கவர்ந்துருவார். அவர் படைத்த உலகம் கவர்றதில்லை. அதாவது இந்த உலகத்தெல்லாம் அவர் படைத்தார். அவர் படைத்த உலகத்தை நாம் என்ன பண்ணிட்டோம், நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம். அந்த படைத்தவரை விட்டுட்டோம். அவர் படைத்த உலகத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த படைத்தவரை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அதை விட்டதுனால துயரத்துக்கு காரணம் அப்படிங்கிறார். அதாவது நம்மளுக்கு பாதுகாப்பை தருவது நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் பணம் பதவி பொருள்னு சொல்லி இந்த அழியக்கூடிய பொருளையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அதில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேங்கிறார். இதெல்லாம் படைச்சது யார்? அவரை பிடிச்சிக்கிட்டா அவர் என்ன பண்ணுவார், இந்த பொருளை கரெக்டாக நம்மள்கிட்ட ஹேண்டில் பண்ண கையில் கொடுத்துருவார். அவரை விட்டு போட்டு அவர் படைச்சதை மட்டும் பிடிச்சதுனால நாம் அவரை பிடிக்காததுனால இந்த துயரம்ங்கிறார். பிடிச்சாலும் புளியம்பொங்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பிடிச்சாலும் யாரை பிடிக்கணும், கடவுள் பிடிச்சி சொல்லுவாங்க. ஊரில் அவனுக்கு என்னப்பா அவன் பெரிய ஆளை கையில் வச்சுருக்கான் சொல்லுவோமா இல்லையா? ஒருத்தரை கேட்டால் ஒரு பெரிய ஆள் கூட ஒருத்தர் இருக்கான், எல்லோரும் பயப்படியே அவன் பெரிய ஆள்கிட்ட இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? உலகத்திலே பெரிய ஆள் யார்? பிரைம் மினிஸ்டரா? கடவுள் தான். அவரை நம்ம பிடிச்சிக்கிட்டா அவர்கிட்ட இருந்தால் எதுக்கு பயப்படணும்? சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சாமி, செயலுக்கு வரலையே. நம்பிக்கையோடு இருந்தால் அந்த கவலையே வராது. அதாவது நாம் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அழியக்கூடிய பொருள்களை பிடிச்சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அழியாத பொருளை பிடிக்கிறது இல்லை. ஒருத்தருக்கு வீடு இல்லையாம். ஒருத்தர் சொன்னார், அவனுக்கு அழகான பெரிய பங்களா கட்டித்தர்றேன், நல்ல பங்களா கட்டித்தரேன், ஃப்ரீயாக கட்டித்தர்றேன், நீ பாட்டுக்கு போய் குடியிரு. ஒரே ஒரு கண்டிஷன், கட்டித்தர்ற இடத்துல அப்பப்போ பூகம்பம் வரும். எப்போயா வரும்? ஒரு 5 வருஷம் கழித்து வருமா? அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் வரலாம், அடுத்த நிமிஷம் வரலாம். வீடு அங்கே இருப்பானா, குடியிருப்பானா? அழியக்கூடியிருந்த நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நிலையாக இருக்குன்னு சொல்லி நிலை இல்லாததை நிலையின்னு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டோம். எந்த நிமிஷமும் அதை விட்டு நாம் போயிடுவோம். தெரியாது நம்மளுக்கு எத்தனை சொத்து எத்தனை உறவுகள் எவ்வளவு பலம் எவ்வளவு இருந்தாலும் கூட ஒன்று அதை விட்டு நாம் போயிடுவோம், இல்லாட்டி நாம் அதை விட்டு நம்மளை விட்டு அது போயிடும். ஏதாவது ஒன்று நடக்கும். அதுவே நம்மளுக்கு 10 தலைமுறைக்கு என்ற சொத்து இருக்குன்னா நீ இருக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே எல்லாம் படைத்தவனை விட்டு படைத்த பொருள்களை பிடித்து கொண்டோம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அழிவு உண்டு. சூரியன்களிலிருந்து பிரம்மாவுக்கே ஆயுள் சொல்லியிருக்கு. பிரம்மாவுக்கே இவ்வளவு தான் ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அழியக்கூடிய பொருள்களை நாமளும் அழிஞ்சிருவோம். நம்மளுக்கும் மரணம் இருக்குது, எல்லா பொருளுக்கும் அழிவு இருக்குது. அதை விட்டுட்டு அதை படைத்த அழியாதவனை பிடிக்க மறந்து விட்டோங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஹரித்வாரில் பார்த்திங்கன்னா கங்கை ரொம்ப வேகமாக ஓடும். அங்கே மட்டும் ஸ்பீடாக ஓடும் கங்கை. அந்த 6 குறுகளாக இருக்கும். அங்கே குளித்தா எப்போ வேணாலும் இழுத்துட்டு போயிடும். அங்கே என்ன பாங்க, கம்பியும் போட்டிருப்பாங்க, ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு கங்கையில் குளித்தா எப்படி குளிக்கலாம்? பயமில்லாமல் குளிக்கலாம். அந்த கம்பி கூண்டுக்குள்ளே குளிக்கணும், அதுலேயும் செயின் வேறு இருக்கும். அழிச்சாலும் கூட போக மாட்டோம். அப்படி பகவானுக்குள்ளே இருந்து பகவானை பிடிச்சிக்கிட்டு இந்த கங்கையில் குளிக்கிறது மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னு சொன்னால் நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விழலாம்ங்கிறார். கங்கை நீர் உலக விஷயம் மாதிரி வேகமாக போகிற கங்கை நீர், அதில் இருக்க செயினும் அந்த வலையை பகவான் மாதிரி. அப்படி பகவானை பிடித்து கொண்டு நீ உலகத்தில் வாழ்ந்தால் இந்த துயரத்திலிருந்து விடுதலை அடையலாம். நிலையில்லாத பொருள்களை நிலையான கடவுளை பிடித்து கொண்டு அனுபவித்தால்,
நிலையான கடவுளை பிடிச்சிக்கிட்டு அவர் படைத்த நிலையில்லாத பொருளை பயன்படுத்தினீன்னா நீ இந்த சம்சார கடலிலிருந்து விலகி விடலாம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. அதனால் நாம் எப்பொழுதுமே இந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு தைரியத்தோடு வாழ்ந்தோம்னா துயரத்தை விட்டு போக முடியும். ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், மரண பயம், நம்மள்கிட்ட சொத்து போயிருமோ, உறவு போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோன்னு ஒரு பயம் எப்பயுமே இருக்குது. இந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால், கடவுளை பற்றி தெளிவாக புரிஞ்சு அவர் இப்படிப்பட்ட சொரூபமுடையவர், அவர் கூடயே இருக்காருங்கிற தத்துவத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரையும் மாதிரி வெளியே இருப்போம். ஆள் மனசில் ஒரு பயம் இருக்காது. யமதர்மராஜாவே வந்து கூப்பிட்டா ஐ ஆம் ரெடி, போய் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாரதியார் சொன்னார்ல, வாடா காலா உன்னை எட்டி உதைக்கிறேன்னு சொன்னார் யமதர்மராஜா பாரதியார். அந்தளவுக்கு ஒரு பயமின்மை நம்மளுக்கு வந்து விடும். எல்லாத்துலேயும் பயம். புகழ்ந்தால் கூட கண் திருஷ்டி வந்துடுமோன்னு பயப்படுறோம், இருக்கா இல்லையா? இந்த பயமெல்லாம் கடவுளை பற்றி கொண்டால் நம்மை விட்டு போய்விடுங்கிறார். அதனால் பகவானுடைய தத்துவத்தை தெளிவாக புரிந்து நாம் இதிலிருந்து விடுபட முடியும். புரியாததால் தான் இந்த துயரம் நம்மிடம் வந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்த தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.